ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ளூபெரி கேக்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ளூபெரியை வந்து நான் ஃப்ரை பேனில் சேர்த்திட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இது கூட நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டாம். பாருங்கள், கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா, நல்லா சேஞ்ச் ஆகிருக்குது. இப்போ இப்படியே நீங்கள் விட்டுருங்க, சிம்மிலே விட்டுருங்க. இதில் வேறு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். பாருங்கள், இப்படியே நம்மளுக்கு அதுவே நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி வந்துடும். ஒரு ஸ்பேட்டில் வச்சுட்டு நம்ம இப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். இது கூட நீங்கள் சுகர் சேர்த்துனீங்கன்னா ஒரு ஜாம் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். இதை நம்ம வந்து ப்ரெட்டில் இல்லைன்னா சப்பாத்தியில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம ஸ்ட்ராபெரியும் இந்த மாதிரி பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு ஜாம் கிடைக்கும். குழந்தைங்க நல்லா நம்ம வீட்லேயே ரியல் ஃப்ரூட்ஸை வச்சுட்டு செய்யும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். அப்பப்போ நம்ம ஜாம் கூட இதே மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். சுகர் சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு ஜாம் கிடைக்கும். இப்போ நம்ம கேக்கில் ஆட் பண்ணுறங்காட்டி நான் இது கூட எதுவுமே நான் ஆட் பண்ணல. வெறும் ஃப்ரூட்ஸை மட்டும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இது நல்லா ஆறணும். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் வந்துட்டு நான் எல்லோ கலர் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன், ஒயிட் கலர் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். 2 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ மஞ்சள் கலர் தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம இப்போ ஒயிட் போட்டிருக்கலைங்களா, இதை நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒயிட்டு தனியாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோ சேர்த்தும் போது உங்களுக்கு நல்லாவே கேக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். ரெண்டையும் ஒன்றா சேர்த்து எல்லோவும் ஒயிட்டும் ஒன்றா சேர்த்து அடிக்கிறத விட நீங்கள் தனித்தனியாக போட்டு அடிச்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ நான் ஒயிட் கலரை அடிச்சுக்கிறேன். இது கொஞ்சம் மீடியம் ஸ்பீடில் வச்சுட்டு அடிக்கும்போது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி நுர மாதிரி நல்லா பொங்கி வரும். இந்த டைமில் நான் 1/2 கப்பு சுகர் பவுடர் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு 3 டைமாக நான் பிரித்து சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நம்ம இதை அடித்து எடுத்துக்கலாம். இப்போ அடித்து எடுத்தாச்சு. நான் வந்து எல்லோ கலரை சேர்த்திட்டு இதையும் நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இது கூட நம்ம என்ன சேர்த்த போகிறோன்னா வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு பீட் பண்ண வேண்டாம். சும்மா ஒரு ஸ்பேட்டுலா வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும் இனிமேல். இப்போ நம்ம மாவு பொருளை சேர்த்திடலாம். மைதா வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 3ஐயும் நல்லா சலித்து எடுத்துக்கலாம். சலித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். ஸ்லோவாக, ரொம்ப போட்டு அடிக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு கேக் வந்து சாஃப்டாக இருக்கும். ஸ்பேட்டுலா வச்சுட்டு ரொம்பவே மெதுவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆயில் வந்து ஒரு 1/4 கப்பை எடுத்துகிட்டு நம்ம சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்லோவாக பண்ணணும். ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதே 1/4 கப் அளவுக்கு நம்ம பால் எடுத்துக்கலாம். அந்த பால் பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இது வந்து 1/4 கப்பும் நம்மளுக்கு தேவைப்படாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். நம்மளுக்கு பேட்ரு எப்படி இருக்கணும் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, அதை பார்த்துட்டு நம்ம சேர்த்திக்கலாம். இது எனக்கு வந்துட்டு ஒரு 1/4 கப்பு பாதி தான் தேவைப்பட்டுச்சு. இப்போ நான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு இந்த ப்ளூபெரி க்ரஷ் இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, 1/2 டேபிள் ஸ்பூன், 1 இல்லைனா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ரூட்டாக வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா எல்லாமே பேஸில் இறங்கிரும். நீங்கள் பேக் பண்ணி எடுக்கும்போது எல்லா ஃப்ரூட்ஸுமே கீழே தங்கிடும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி க்ரஷ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். எசன்ஸ் எதுவுமே நம்ம சேர்த்த தேவையில்லை. இந்த மாதிரி ரியல் ஃப்ரூட்ஸை வச்சு பண்ணும்போது அந்த ரியல் ஃப்ரூட்ஸோட ஸ்வீட்ஸே நம்மளுக்கு நல்ல இதாகும். நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டின்னில் ஊற்றிட்டு, டின்னில் வந்து இந்த ஆயில் அப்ளை பண்ணி ஷீட் போட்டு வச்சுருக்க பட்டர் ஷீட்டு, இந்த மாதிரி டூத் பிக்கை வச்சு நல்லா இது பண்ணிட்டு பேக் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பேக்கிங் டைமிங் பார்த்திங்கன்னா ஓடிஜி வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 25 நிமிஷம் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதை நல்லா செட்டில் ஆகணும். ஒரு பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர் வரணும். செட்டில் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் முட்டையை வந்து இந்த மாதிரி ஒயிட்டும் எல்லோவும் தனித்தனியாக அடித்தங்காட்டி ரொம்பவே சாஃப்டாக வந்துருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பில் பட்டனை எழுதிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போகிறனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த கேக்கை பார்த்திங்கன்னா நான் 3 பார்ட்டாக பிரித்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி வேணுமோ நம்ம டெக்கரேட் பண்ணிக்க வேண்டியதான். டாடா பை பை, see you, take care.